श्रीमान् वेंकटनाथार्य कवितार्य केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदे. பாகவத பக்தர்களுக்கு அடியேனுடைய அநேக கோடி நமஸ்காரம். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசாய் யதுசைல தீபம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது கோயில்னா ஸ்ரீரங்கம், திருமலைனா வேங்கடவன், பெருமாள் கோயில்னா திருக்கச்சி அப்படின்னு கொண்டாடப்படுற 3 முதன்மையான திவ்ய தேசங்களோடு சேர்த்து 4வதாக கொண்டாடப்படும் யதுசைலம் அப்படிங்கிற திருநாராயணபுரம் மேல்கோட்டையை பற்றி. மேல்கோட்டைனா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது என்ன? வைரமுடி சேவையும் சுவாமி ராமானுஜரும் தான். அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்தின் பெருமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவில் 4 திருத்தலங்கள் நாற்கோணமாக அமைஞ்சிருக்கிற கோயில்களை ஸ்ரீமன் நாராயணன் அருள் பாலிக்கிறார். தெற்கே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதனா, கிழக்கே திருக்கச்சி வரதராஜ பெருமாள், வடக்கே திருமலை திருவேங்கடவன், மேற்கே திருநாராயணபுரம் யதுசைல ரூபம். திவ்ய தேசம்னா ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினாத அந்த க்ஷேத்திரத்தை திவ்ய தேசம்னு சொல்கிறோம். ஆழ்வார்களோட குரல் இன்றைக்கும் பெருமாள் காதில் ஒலிச்சுட்டே இருக்கான். அந்த திவ்ய தேசங்களில் ஒரு க்ஷேத்திரம் எவ்வளவு தான் பெருமை வாய்ந்ததாக இருந்தாலும் ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலங்கிற பெருமை இல்லைன்னா திவ்ய தேசம்னு சொல்கிறதில்ல. உதாரணமாக ஸ்ரீபெரும்புதூர் சுவாமி ராமானுஜரோட அவதார ஸ்தலம், மதுராந்தகம் ராமர் கோயில் உடையவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் அவரோட ஆச்சாரியாரால் பண்ணி வைக்கப்பட்ட ஸ்தலம். ஆனால் தொன்று தொட்டு முக்கியமான திவ்ய தேசங்கள்னு 4 ஸ்தலங்களை தான் சொல்கிறோம். கீழே பார்த்த ஸ்லோகத்தில் ஆழ்வார்களால் பாடப்படாத ஸ்தலமான திருநாராயணபுரத்தை பெரியவாள்லாம் ஏன் சேர்த்துருக்கா? திருவாய்மொழி 4:10 1ஆம் பதிகம் 1வது பாசுரத்தில் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. இந்த பாட்டில் திருநாராயணபுரம்ங்கிறத பேரையே வரலையே அப்படின்னா, திருமங்கையாழ்வார் கோழியும் கூடலும் அப்படின்னு ஒரே பாட்டில் திருவுரையுரையும் திருக்கூடலையும் 2 திவ்ய தேசத்தையும் பெருமாள் பெயரை சொல்லாமல் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதை மாதிரி தான் இதையும் எடுத்துக்கணும். நாராயணன் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறதால இந்த பாசுரத்தை சுவாமி ராமானுஜர் இந்த ஸ்தலத்தை குறித்து தான் ஆழ்வார் பாடியிருக்கார். இன்னொன்று 2 சப்த மூலம் ஸ்ரீசன் யதுசைலம் அப்படின்னு 2 சப்தத்தினால பாடியிருக்கிறதால இங்கே மூலவர் உற்சவர் 2 பேருக்கும் பிராதானியம். அதே மாதிரி முதல் 3 திவ்ய தேசங்களை திருவரங்கத்தை போக மண்டபம், திருமலையை புஷ்ப மண்டபம், திருக்கச்சியை தியாக மண்டபம்னு சொல்கிற மாதிரி திருநாராயணபுரத்தை மட்டும்தான் ஞான மண்டபம் அப்படின்னு கீழே சொன்ன அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆழ்வாரின் திருவாக்கில் இந்த ஸ்தலமும் பாடப்பட்டிருக்கு. அதனால் இதுவும் திவ்ய தேசம்தான் அப்படின்னு உடையவர் சாதிக்கிறார். இந்த பாசுரத்தையும் இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அப்போ நம்மளும் இதை ஒரு திவ்ய தேசமாக சேவிச்சாதான் உடையவரோட மனம் குளிரும். துவயத்தின் சாரம்தான் இந்த பாட்டு. திருப்பொலிந்த சேவடின்னு ஆழ்வார் பாடுறது ஸ்ரீ மகாலட்சுமியை தன் திருவடியில் கொண்ட ஒரே பெருமாளான இவரைத்தான் குறிக்கும். பெரியாழ்வார் உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பாடுறாரே, கருத்த பெருமாளுக்கு திருவடி மட்டும் எப்படி செவ்வி சிகப்பாக இருக்கும்? அந்த திருவடி மேலே ஸ்ரீ மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிற ஒரே ஸ்தலம் இதுதான். அதனால் இந்த ஸ்தலத்தை குறித்து தான் இந்த ஸ்லோகத்தை பாடியிருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறான். ஆண்டாள் திருப்பாவையில் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில்னு பாடுறா. தான் ஆயர்பாடியில் இருக்கிறதா நினச்சிட்டு பாடுறா. அங்கே ஏது புள்ளரையன் கோயில்? புல்னா பறவை, புள்ளரையன்னா பறவைகளின் தலைவன் கருடன். அந்த கருடனோட தலைவன் ஸ்ரீமன் நாராயணன். அவர் உறையும் கோயில் திருநாராயணபுரம் அப்படின்னு பெரிய மகான்களில் சாதிச்சிருக்கா. வைரமுடிய உலகில் இருக்கிற எந்த பெருமாளுக்கும் பொருந்தலை, இந்த உற்சவருக்கு தான் பொருந்தித்து. பிள்ளை லோகாச்சாரியங்கிற ஆச்சாரியன் திவ்ய பிரபந்தத்துக்கு சூத்திரம் எழுதர்ச்சே எம்பெருமான் திருவுள்ள உகந்து எங்கெல்லாம் எழுந்தருளி இருக்காரோ அதெல்லாமும் திவ்ய தேசம்னு தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார்.
சுவாமி ராமானுஜர் உகந்து கைங்கரியம் பண்ணினதில் மகிழ்ந்து பெருமாள் இங்கே எழுந்தருளியிருக்கார் அப்படின்னு சொல்கிறான். ஒரு கோயிலில் பெருமாளை சேவிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்தலத்தோட பெருமை என்ன, அந்த பெருமாளோட மகிமை என்ன, யாரால் அவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டார், அவரோட பெருமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் பெருமாளை சேவிச்சாதான் நமக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். தாயாரும் நம் குழந்த நம்மளை பற்றி எல்லா விவரமும் தெரிஞ்சுட்டு வந்து சேவிக்கிறதே அப்படின்னு பெருமாளை நமக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணுறதுக்கு சொல்லுவாளாம். இப்போ திருநாராயணபுரத்துக்குள்ளே நுழையலாமா? இந்த ஸ்தலம் பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற நெடுஞ்சாலையில், பெங்களூர்லேருந்து சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்திலும், மைசூர்லேருந்து ஒரு 51 கிலோமீட்டர் தூரத்திலும் மாண்டியா மாவட்டத்தில் இருக்குது. காவிரி ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் இடம், பார்க்கவே பச்சை பசேல்னு செடி கொடிகளும் ஓடைகளும் பயிர்களும் பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குது. திருநாராயணபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளை முதல்ல அனுகிரகிக்க காத்துட்டுருக்கவர் ஸ்ரீ நரசிம்மன் தான். ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல வர்றது இந்த கோயில் தான். இந்த கோயில் வரலாற்றை தெரிஞ்சுட்டு பெருமாளையை சேவிக்கலாம். பிரகலாதன் தன் தந்தை இறக்க தான் காரணமாக இருந்ததுனால தனக்கு பித்ரு தோஷம் உண்டாருது, அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். பெருமாள் கனவில் திருநாராயணபுரத்துக்கு கல்யாணி புஷ்கரணியில் நீராடி தவம் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவரும் தான் கண்டகி நதியிலேருந்து கொண்டு வந்த ஸ்ரீ நரசிம்மர் சால கிராமத்தை அங்கே வச்சு ஆராதனை பண்ணுறார். பகவான் யோக நரசிம்மரை அந்த சால கிராமத்துலேருந்து ஆவிர்பவிச்சு, உனக்கு எந்த பித்ரு தோஷமும் கிடையாது, நான் ராமாவதாரத்தும் போது பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுவேன், தந்தை சொன்னால் விஷத்தையும் குடிப்பேன், அக்னிலையும் குதிப்பேன், கடலிலும் மூழ்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ இது எல்லாத்தையும் உன் தந்தை சொன்னதுனால பண்ணிட்ட, அதனால் உனக்கு எந்த பித்ரு தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உன் தகப்பனார் யார்? வைகுண்டத்தில் துவாரபாலகர் ஜெயன். சனகாதிகள்கிட்ட சாபம் பெற்றதுனால பூமியில் ஹிரண்யகசிபுவாக பிறந்தார். வைகுண்டத்துலேருந்து வந்தவர் வைகுண்டநாதன் கையால் தான் மரணம் அடையணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டார். அதனால தான் அவரை என் கை நகங்களால் வதைச்சேன். இதில் உனக்கோ உன் தந்தைக்கோ எந்த பாவமும் இல்லை அப்படின்னு சொல்ல, பிரகலாதன் சமாதானம் அடைஞ்ச ஸ்தலம் இது. 1000 ஆண்டு பழமையான கோயில். முதல்ல வந்தது இந்த கோயில் தான். உக்ரமூர்த்தியாக இல்லாமல் சாந்த மூர்த்தியாக இருக்கார். பெருமாள் சுமார் 3 அடி உசரம் இருக்கார். தன் 2 கைகளை முழங்கால் மேலே வச்சுட்டு பத்மாசனத்தில் இருக்கார். எல்லா விரல்களிலும் ஆபரணங்கள் அணிஞ்சுட்டுருக்கார். மேல் கைகளில் சங்கு சக்கரம். உள்ளே இருக்கிற நரசிம்மரை போலவே சன்னதிக்கு வெளியில் தசாவதாரத்துக்கு நடுவில் யோக நரசிம்மர் எழுந்தருளியிருக்கார். தனக்கு காட்சி கொடுத்த நரசிம்மரை அப்படியே செலவழித்து அங்கே பிரதிஷ்டை பண்ணுறார் பிரகலாதன். இந்த கோயில் மலை மேலே இருக்குது. சுமார் 400 படிகள் ஏறி போனோம். இவர் சன்னதி அடையர்ச்சே 9 படிக்கட்டுகள் இருக்குது. நவகிரகங்களும் பெருமாளோட கட்டளைப்படி 9 படிக்கட்டாக இப்போ தான் ஐதீகம். பெருமாள் சிறந்த வரப்பிரசாதி, என்ன வேண்டினாலும் நிறைவேற்றுவார் 1 வருஷத்துக்குள்ளே. இங்கே கிரகதோஷம் எல்லாம் நீங்கிடுமா. கடல் மட்டத்துலேருந்து சுமார் 1777 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கே சுவாமி ராமானுஜரோட திருவடியும் இருக்குது. பிரகலாதன் தவம் செஞ்ச இடம் மூலவர் சன்னதிக்கு கீழே இருக்குது. இந்த கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் போனால் திருநாராயண பெருமாள் திருக்கோயில் வரும். கர்நாடகாவில் இதை செல்வநாராயண பெருமாள் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறான். திருநாராயணபுரம்ங்கிற ஸ்தலம் 4 யுகங்கள்லேயும் பிரசித்தி பெற்றது. ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவை படைத்த உடனே அவர் யோகத்தில் ஆழ்ந்திருக்கார். தான் திருவாராதனை பண்ணுறதுக்கு ஒரு திருமேனி வேணுமே அப்படின்னு நினச்ச உடனே பிரத்யக்ஷமான பெருமாள் இந்த பெருமாளை கொடுக்குறார் பிரம்மாவுக்கு அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்கிறது. ஆனந்தமய விமானத்தோடு இதை பிரம்மா ஆராதிச்சுன்னு வரார். அப்புறம் தன் மானச புத்திரரான சனத்குமாரருக்கு கொடுக்க அவர் இங்கே அந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுறார். இந்த மூலமூர்த்தி தான் அஷ்டாட்சர மந்திரத்தை அவருக்கு உபதேசித்தாராம். அதனால் இங்கே அஷ்டாட்சர மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ இந்த ஸ்தலம் நாராயணாத்ரி, நாராயணகிரி அப்படின்னும் அவர் வெட்டின குளம் பத்ம தீர்த்தம் அப்படின்னு வழங்கப்பட்டது. சாண்டில்ய மகரிஷி இந்த தலத்தில் தவம் பண்ணி பெருமாளை தரிசிக்கிறார்.
உடனே பத்ரிகாசிரமம் போய் உன்னை பத்ரி நாராயணனாக தரிசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கேருந்து எப்படி அங்கே போவீர், நானே உமக்கு பத்ரி நாராயணனாக சேவை சாதிக்கிறேன் அப்படிங்கிறார் பெருமாள். அன்னியிலேருந்து இது தக்ஷிண பத்ரி அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்து திரேதாயுகத்தின் போது தத்தாத்ரேயர் இங்கே வந்து தத்தாத்ரேய புஷ்கரணியை ஏற்படுத்தி அந்த படிகளில் உட்காண்டு தான் வேத பாராயணமும் சீடர்களுக்கு சந்தையும் சொல்லி கொடுத்ததுனால வேத புஷ்கரணின்னும் இந்த ஸ்தலத்துக்கு வேதகிரி வேதாத்ரி அப்படின்னு அப்போ பெயர். பிரம்மா தான் ஆராதித்த பெருமாளை சனத்குமாரர்கிட்ட கொடுத்ததால் பெருமாளை திருப்பியும் வேண்டார். திருப்பார்கடலில் நீர்க்குமிழியில் பிரணவாகார விமானத்தோடு தோன்றின சயன பெருமாளை பிரம்மாவுக்கு கொடுக்குறார் பெருமாள். சூரிய வம்சத்து மன்னனான இக்ஷ்வாகு சத்தியலோகத்திலேருந்து அயோத்திக்கு அந்த பெருமாளை எடுத்துட்டு வந்துடுறார். பிரம்மா பெருமாளை வேண்டி இப்போது திருநாராயணபுரத்தில் இருக்கிற உற்சவரை அவருக்கு கொடுக்குறார் பெருமாள். இக்ஷ்வாகு பிரம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த பெருமாளை ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் வரைக்கும் எல்லாரும் வழிபடுறா. ராம ராவண யுத்தத்தும் போது உதவினதுக்காக ஸ்ரீராமர் இந்த ஜெகநாத பெருமாளை விபீஷ்ணனுக்கு பரிசாக கொடுக்க அவர் லங்கைக்கு போகிற வழியில் திருவரங்கத்தில் பள்ளி கொள்ள இன்றைக்கும் ஸ்ரீரங்கநாதனாக நம்ம அவரை சேவிக்கிறோம். இப்போ ராமர் தன்னோட பெருமாளை விபீஷ்ணன்ட்ட கொடுத்துட்டாரா, அதனால் பிரம்மாட்ட தனக்கு ஆராதனத்துக்கு ஒரு பெருமாள் வேணும்னு கேட்க பிரம்மா தன்கிட்ட இருந்த இப்போ திருநாராயணபுரத்தில் உள்ள உற்சவரை கொடுக்குறார். அவரை ராமலக்ஷ்மணர்கள் ஆசையோடு ஆராதிக்கிறார். அதனால் அவருக்கு ராமப்பிரியன் அப்படின்னு ஒரு திருநாமம் கிடைக்கிறது. பிற்காலத்தில் ஸ்ரீ ராமகுமாரரான குசன் தன் பெண்ணை சந்திரவம்சத்து வரனுக்கு கொடுக்க அயோத்தியில் இருந்த இந்த பெருமாள் அவளுக்கு சீதனமாக துவாரகைக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ண பலராமரால் ஆராதிக்கப்படுறார். பலராமர் எப்பவும் தீர்த்த யாத்திரை போயிட்டே இருப்பார். அப்போது இந்த திருநாராயணபுரத்துக்கு வந்தப்போ இந்த மூலமூர்த்தியும் தன்கிட்ட இருக்கிற விக்கிரகமும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சொல்ல உற்சவ மூர்த்தியோடு இங்கே வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுறார். ஸ்ரீராமர் பூஜித்த பெருமாள் ஸ்ரீரங்கன், ஸ்ரீகிருஷ்ணர் பூஜித்த பெருமாள் குருவாயூரப்பன் அப்படிங்கிற இந்த சரித்திரத்தெல்லாம் நம்ம காவியநாயகன் காகுஸ்தன் அப்படிங்கிற காணொளியிலையும் ஸ்ரீமன் நாராயணன் உகந்த நாராயணியம் அப்படிங்கிற காணொளியிலையும் பார்த்தோம். ஆனால் இந்த பெருமாள் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் ரெண்டு பேராலையும் ஆராதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற பெருமை உடையவர். அடுத்து கலியுகம் பிறக்கிறது. கலியுகத்தோட ஆரம்பத்தில் வியாச முனிவரும் மற்ற ரிஷிகளும் உத்தர பத்ரிகாசிரமத்துக்கு போய் பத்ரி விஷால் ஸ்ரீமன் நாராயணன் தவம் பண்ணிட்டுருக்கிற பத்ரிவனத்துக்கு போகிறார். கலிபுருஷன் தீண்டாத ஒரு இடத்த காமிக்கணும் அப்படின்னு பெருமாளை வேண்டா. ஸ்ரீமன் நாராயணனும் யாதவகிரிங்கிற தக்ஷிண பத்ரிக்கு போய் தவம் பண்ணுங்கோ, அங்கே கலிபுருஷனோட ஆதிக்கம் இருக்காது அப்படின்னு சொல்ல அவளும் இங்கே வந்து தவம் பண்ணி பெருமாளை அடைஞ்சா. இன்றைக்கும் கலிபுருஷனோட ஆதிக்கம் அங்கே கிடையாதான். துவாபர யுகத்தில் கிருஷ்ணனும் பலராமனும் ஆராதித்ததுனால இந்த ஸ்தலம் அப்போது யாதவகிரி யாதவாத்ரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. கொஞ்ச காலம் கழித்து முகலாய படையெடுப்புகளால் உற்சவர் கொள்ளை அடிக்கப்பட்டு கோயில் சிதிலம் அடைஞ்சு பெருமாள் பூமிக்குள்ளே போயிடுறார். 3 யுகத்துலேயும் இத்தனை பேர் ஆராதனம் பண்ணதை விட இப்போ தன்னை எதி சார்வபௌமரான உடையவர் ஆராதிக்கணும் அப்படின்னு பெருமாள் திருவள்ளம் கொண்டார். திருவரங்கத்தில் தனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஒழிவில்லா காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செஞ்சுட்டு இருந்த எம்பெருமானாரை திருநாராயணபுரத்துக்கு வந்து தன்னை வெளிக்கொணர்ந்து தன் பெருமையை உலகுக்கு பறைசாற்ற எண்ணம் கொண்டார் எம்பெருமான். எப்படி தசரதன் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு செஞ்சப்போ தன் அவதார காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு கூனியை ஒரு காரணமாக ஆக்கினாரோ, அதை மாதிரி துஷ்ட சைவ மன்னனை குலோத்துங்க சோழனை உடையவருக்கு ஆபத்து வரா மாதிரி செஞ்சு அவரை அங்கேருந்து கிளம்பி மேல்கோட்டைக்கு வரவழைக்கிறதுக்கு திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான். வைணவத்தை விட சைவம் தான் சிறந்தது அப்படின்னு எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் மிரட்டி உருட்டி எழுதி வாங்கினான் அந்த அரசன். அப்போது 400 ஆண்கிற கூழத்தாழ்வானோட சிஷ்யன், அரசே, வைஷ்ணவ சாம்ராஜ்யத்திற்கே தலைவரான ஸ்ரீ ராமானுஜர் ஒத்துண்டாலே மொத்த பேரும் அதை ஒத்துப்பான், அதனால் அவர்கிட்ட தான் முதல்ல கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். மன்னனும் உடனே தன் சேவகர்களை அங்கே அனுப்புகிறான் மடத்துக்கு.
அப்போ சுவாமி நித்திய அனுஷ்டானங்களை செய்யறதுக்கு காவிரி கரைக்கு போயிருக்கார். இந்த செய்தி கூரத்தாழ்வான் காதில் விழ அவர் சுவாமியோட சில சீடர்களை கூப்பிட்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தை காக்க சுவாமியை உடனடியாக ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி போகும்படி சொல்லிவிட்டு அவரோட காஷாயம் திருதண்டத்தை தான் எடுத்துட்டு தான் ஸ்ரீராமானுஜர் அப்படிங்கிற பாவத்தோட அரசனோட சபைக்கு போகிறார். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிற சரித்திரத்தை நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வைபவம் அப்படிங்கிற காணொலியில் பார்த்துட்டோம். இப்படி வெளியில் கிளம்பின எம்பெருமானார் சோழ ராஜ்யத்துக்கு வெளியில் போகணும். அப்போ அந்த சோழ ராஜ்யங்கிறது திருச்சியோட சரி, மதுரையிலேருந்து பாண்டிய ராஜ்யம். அந்த சோழ மன்னனோட அரசுக்கு திரும்பி போக விரும்பாத கூரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோலையில் தான் தங்கியிருந்தார். அப்படி பக்கத்துலேயே இல்லாமல் சுவாமியே அவ்வளோ தூரம் திருநாராயணபுரம் வரைக்கும் போகணும். திருவரங்கன் இவரை திருக்கட்சியிலேருந்து தன்கிட்ட வரவழைக்கிறதுக்கு திருவரங்க பெருமாள் அரையரை விட்டு வரதனை மயக்கி தன்கிட்ட கொண்டு வந்தார் இல்லையா, அதை மாதிரி திருநாராயணபுரத்தின் அருகில் வசித்து வந்த சுவாமியின் சீடர்களான அனந்தாழ்வான், யக்னேசன், தொண்டனூர் நம்பி இவாளை விட்டு சுவாமியை தன்னிடத்தே வர வைக்க பண்ணுறார் பெருமாள். இவாளும் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த பிரதேசத்தில் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கா, ஆனால் சமணர்களும் அங்கே வந்து எல்லாரையும் சமண மதத்துக்கு மாத்திரா, நீர் தான் அங்கே எழுந்தருளி அவளை எல்லாம் திருத்தி பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்திச்சா அப்படின்னு 6000 படி குரு பரம்பரையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இவரும் அவ்வளோ தூரம் போய் தொண்டனூரில் தங்குறார். அங்கே மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுறார். தொண்டனூர் ஏரின்னு ஒன்று அவள் ஜலத்துக்கு கஷ்டப்பட்டதுனால ஒரு ஏரியை வெட்டி தொண்டனூர் ஏரின்னு அதுக்கு பேர். இன்றைக்கும் அது கடல் மாதிரி அங்கே தண்ணி இருக்குது. இவரை பார்த்த உடனே இந்த சமணர்களுக்கெல்லாம் எங்கே இவர் எல்லாரையும் திருப்பவும் வைஷ்ணவத்துக்கு மாற்றிடுவாரோ அப்படின்னு 1000 பேர் இவர்கிட்ட போய் நாங்கள் 1000 பேரும் ஒரே சமயத்தில் 1000 கேள்விகளை உம்மிடம் கேட்போம், நீரும் ஒரே சமயத்தில் 1000 கேள்விகளுக்கும் ஒரே நேரத்தில் பதில் சொல்லணும், அப்போ தான் உன் மதம் சிறந்தது அப்படின்னு நாங்கள் ஏற்றுப்போம், நாங்களும் உங்கள் மதத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல சுவாமி திரைக்கு பின்னால் போய் கேள்வி கேட்க சொல்கிறார். ஏன்னா சன்னியாசிகள் பிற மதத்தவரோட நேராக தர்க்கம் பண்ண மாட்டா. தன் சொரூபத்தை 1000 தலையோட ஆதிசேஷ வடிவத்தை எடுத்துட்டு 1000 பேருக்கும் ஏக காலத்தில் பதில் சொல்லவும் அவளும் வைணவத்துக்கு வந்துடுறான். அப்போது அங்கே இருந்த சமண மதத்தவனான அரசன் பிட்டதேவராயனின் மகள் தீராத நோயால் அவதிப்படுறான். அவளை இவர் குணப்படுத்தவும் அந்த அரசனும் இவருக்கு சீடனாகி விஷ்ணுவர்தன்கிற பெயரோட அரசாண்டுன்னு வரான். ஒரு நாள் இவருக்கு திருமண் காப்பு தீர்ந்து போய்டுறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் முக்கிய சின்னமான திருமண் காப்பு சாத்திக்காமல் எப்படி மற்ற காரியங்கள்லாம் பார்க்கறது அப்படின்னு வருத்தப்பட்டு உபவாசம் இருந்து தூங்கிடுறார். அப்போது திருநாராயண பெருமாள் இவர் கனவுல வந்து நீர் கீழேயே தொண்டனூர்லேயே தங்கிவிட்டீர், மேலே வாரம் அங்கே உள்ள கல்யாணி புஷ்கரணியின் வடமேற்கு மூலையில் திருமணம் உமக்கு கிடைக்கும், அதை என் ஆணையின் பேரில் கருடாழ்வான் ஸ்வேத தீபத்துலேருந்து இங்கே கொண்டு வந்து சேகரித்து வச்சுருக்கார், ரொம்ப விசேஷமானது. அப்புறம் உமக்கு அங்கே ஒரு புதையிலும் காத்திருக்கு. அங்கே கல்யாண சரஸ்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அதனோட தென்மேற்கு மூலையில் செண்பகச்சோலைக்கு பக்கத்தில் திருமகிழ மரத்துக்கு தெற்கே வளர்ந்த திருத்துழாயின் கீழே அந்த புதையல் உமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளாக இருந்தால் புதையல்னா தங்கம் வைரம் அப்படின்னு நினைப்போம். சுவாமி சன்னியாசி இல்லையா, புரிஞ்சுட்டார். புதையல்னு ஸ்ரீநிதி பெருமாள் தன்னை காட்டி கொடுக்குறாருன்னு. முன்னால் 3 யுகங்களாக அங்கே இருந்த கோயில் மண் மேடிட்டு மறைஞ்சு போய் அதுக்கு மேலே புத்து வந்துடுறது. அங்கே கோயில் இருக்கிறதே யாருக்கும் தெரியல. அதனால் அந்த பகுதி ஆளரவம் இல்லாமல் இருந்ததுனால முட்புதர்கள்லாம் வளர்ந்து காடாக மண்டி கிடக்கு. இந்த விஷ்ணுவர்தன் இதெல்லாம் சரி செஞ்சு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குறார். சுவாமியும் மேலே வந்து நேராக இந்த புத்துக்கிட்ட முதல்ல வரார். புத்தை இடித்தா உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு மேலே பட்டுடக்கூடாதே அப்படின்னு அங்கே உள்ள மக்கள்கிட்ட பால் கொண்டு வர சொல்லி பாலால் அந்த புத்துக்கு அபிஷேகம் பண்ண பெருமாள் வெளில வரார். அன்றைக்கி பகுமான வருஷம் தை மாதம் சுக்லபக்ஷம் சதுர்தசி வியாழக்கிழமை புனர்வசு நட்சத்திரம் கூடின நாள். தாயாரையும் கல்யாணி புஷ்கரணிலேருந்து எடுக்கிறார். அந்த பெருமாளை எடுத்து அப்படியே அணைச்சிக்கிறார். அப்புறம் திருமணியும் எடுத்துட்டு விஷ்ணுவர்தனை விட்டு ஒரு கோயிலை நிர்மாணிக்க சொல்கிறார். இன்றைக்கும் தை புனர்வசு அன்னைக்கு புத்துமண் உற்சவம்னு அங்கே கொண்டாடுறா.
அன்றைக்கி செல்வப்பிள்ளை கல்யாணி சரஸுக்கு எழுந்தருள்றார். அங்கே பக்கத்தில் திருநாமகட்டான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கருடனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அங்கே கருடாழ்வான் தன் 2 கைகள்லையும் திருமண் கட்டியை ஏந்தியிருக்கா மாதிரி எழுந்தருளியிருக்கார். கோயில் கட்டி முடித்ததுக்கப்புறம் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுறார். 3 யுகமாக அங்கே இந்த பெருமாள் இருக்காருனாலும் இந்த கலியுகத்தில் எம்பெருமானார் மூலம் அந்த கோயில் எழுப்பி அவரை பிரதிஷ்டை பண்ணது தான் நாம் கொண்டாடணும். சரி, மூலவர் பிரதிஷ்டை பண்ணியாச்சு, அவருக்கு உற்சவம் எல்லாம் பண்ணணுமே, அதுக்கு உற்சவர் விக்கிரகம் வேணுமே அப்படின்னு யோசித்தப்போ உற்சவர் பெருமாள் இவர் கனவில் வந்து தான் தில்லி பாதுஷாட்டை இருக்கிறதாவும் அங்கே வந்து தன்னை எடுத்துன்னு வர சொல்கிறார். அப்போது சுவாமிக்கு 80 வயசுக்கு மேலே இருக்கும். திருநாராயணபுரம் எங்கே இருக்குது, தில்லி எங்கே இருக்குது, இங்கேருந்து கால்நடையாக தன் சிஷ்யர்களோட பாதுஷாவோட அரண்மனைக்கு போகிறார். இவரை பார்த்த உடனே பாதுஷா எழுந்து வந்து இவரை வரவேற்கிறான். ஒரு முகலாயன் ஒரு வைணவ சந்நியாசியை வணங்குறான். சுவாமியின் தோற்றம் அப்படி. அவர் ஆஜானுபாகுவான சரீரமும் சிவந்த உருவமும் எல்லாரையும் ஈர்க்கும். அவர் தோற்றமும் கண்ணில் இருக்கிற காருண்யமும் யாரை தான் மயக்காது. அவனும் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இவரும் கர்நாடகாவில் இருக்கிற திருநாராயணபுரத்துலேருந்து வருவதாயும் தன் ஊர் பெருமாள் இங்கே இருப்பதா தன் கனவில் சொன்னதால் அவர் எடுத்துன்னு போக வந்திருக்கிறதா சொல்கிறார். இந்த பாதுஷா ஏராளமான விக்கிரகங்களை தென்னக கோயிலேருந்து கொள்ளை அடிச்சின்னு வந்து ஒரு அறையில் போட்டு பூட்டி வச்சுருக்கான். தன் மந்திரியை கூப்பிட்டு அந்த அறையை திறந்து இவ கேட்குற விக்கிரகத்தை எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறான். இவரும் போய் தேடி பார்க்குறார். ஆனால் தன் கனவில் வந்த பெருமாள் விக்கிரகம் அங்கே இல்லை. எல்லா பெருமாள் விக்கிரகங்களும் பொதுவாக 4 திருக்கைகளோட சங்கு சக்கரம் கதை அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் இல்லை கடிஹஸ்தம் இதோட ஒரே மாதிரி தானே இருப்பா. இவர் எப்படி தான் தேடி வந்த பெருமாள் இங்கே இல்லைன்னு சொல்கிறாருன்னா, திருநாராயணபுரம் பெருமாள் மூலவர் திருவடியில் மட்டும்தான் தாயார் எழுந்தருளியிருக்கா. வேறு எந்த பெருமாளுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. அப்போது உற்சவர் திருமடியிலையும் தாயார் எழுந்தருளியிருக்கணுமே, இங்கே அந்த மாதிரி விக்கிரகம் இல்லை அப்படின்னு இதை வச்சு சொல்கிறார். 2வது கனவில் பெருமாளை பார்த்துருக்கார் இல்லையா, அந்த பாதுஷா கிட்ட வந்து நான் தேடின்னு வந்த விக்கிரகம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவனும் நான் கொண்டு வந்தது இவ்வளோ தான், இதில் இல்லைன்னா வேறு எதுவும் இல்லை, நீர் இங்கே ஒரு இரவு தங்கி விட்டு காலையில் கிளம்பலாம் அப்படிங்கிறான். அன்றைக்கி ராத்திரி மறுபடியும் பெருமாள் இவர் கனவில் வந்து தன் இளவரசியோட அந்த புறத்தில் இருக்கிறதா சொல்கிறார். காத்தாலும் விடிஞ்ச உடனே அவன்கிட்ட இதை சொல்கிறார். அவன் மறுக்கிறான். என் பெருமாள் சத்தியசீலன், உண்மையை தான் சொல்வார், அவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்ன போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் பெண் வந்து ஒரு பொம்மையை ரொம்ப ஆசையோடு வச்சு விளையாடுறதும் தூங்கும்போது கூட ஒரு நொடி கூட அதை விட்டு பிரியாமல் இருப்பான்னு தோன்றுறது அவனுக்கு. இப்போ அவனுக்கு அந்த பொம்மையை பெண்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்க அவள் விடமாட்டா. இவரையும் வெறுங்கையோடு அனுப்புறதுக்கு அவனுக்கு மனசில்லை. அதனால் உங்கள் பெருமாள் உங்ககிட்ட பேசினார்னா நீங்கள் அவரை கூப்பிடுங்க, அவர் வந்து அழைச்சின்னு போங்கோ அப்படின்னு சொல்லி இவரை இளவரசின்னு அந்த புறத்துக்கு கூட்டின்னு போகிறான். இவர் சன்னியாசியாச்சே, அந்த புறத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுக்குறான். இவர் உடனே கூப்பிடுறார். வருக வருக இங்கே வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே அப்படின்னு கூப்பிடுறார். உடனே அங்கே இருக்கிற கட்டில் இளவரசியின் அணைப்பில் இருந்த பெருமாள் கட்டிலேருந்து குதித்து அவளை சிரிப்போட ஒரு பார்வை பார்த்துட்டு கால்களில் ஜல் ஜல்னு சலங்க குலுங்க நடந்து வந்து உடையவரோட மடியில் ஏறி உட்காந்துடுறார். அந்த பாதுஷா இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொம்மை எப்படி நடந்து வரும்னு நினச்சி தான் நீ கூப்பிட்டு அவர் வந்தால் எடுத்துன்னு போங்கன்னு சொல்கிறான். ஆனால் இந்த பொம்மை அவர் கூட்ட உடனே வருதே அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இளவரசிக்கு இது புதுசாக இருக்குது, ஒரு நாள் கூட என்கிட்ட இந்த பொம்மை இப்படி வந்தது இல்லையே அப்படின்னு. திருக்கட்சியில் பிறந்து திருவரங்கத்துக்கு வாழ்க்கப்பட்டு திருநாராயணபுரத்தில் பிள்ளை கிடைக்க பேர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறான். வாரும் என் செல்லப்பிள்ளாய் அப்படின்னு அணைச்சிக்கிறார் அந்த பெருமாளை. அதனால் அவருக்கு செல்லப்பிள்ளை எதிராஜ சம்பத்குமாரன்னு திருநாமம் கிடைக்கிறது. அந்த அரசன் ஒரு பல்லக்கு கொடுக்குறான். இந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு இவன் மனசு மாறி இதை தன்னிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு அவசர அவசரமாக கிளம்புறார். இவரை பிரிஞ்சு இருக்க முடியாத அந்த இளவரசியும் இவரை பின்தொடர்ந்து வரா. இந்த பெருமாளை சுவாமி திருநாராயணபுரத்தில் பிரதிஷ்டை பண்ண உடனேயே அந்த இளவரசி எப்படி ஆண்டாள் நாச்சியார் அரங்கனை தரிசித்த உடனே அவரோட கலந்தாலோ அதே மாதிரி இவளும் பெருமாளோட கலந்துடுறா.
அவள் தான் பெருமாள் திருவடியில் இருக்கிறவனும் வரநந்தினி பிபி நாச்சியார்னு அவளை வணங்குறாள். புராணங்கள் சொல்கிறது, பெருமாள் எந்த பூவை சூடினாலும் அதில் துளசின் அம்சமும், எங்கே சயனிச்சிருந்தாலும் ஆதிசேஷன் அம்சமும், எந்த நட்சத்திரத்தில் அவதரித்தாலும் திருவோணத்தின் அம்சமும், அதுபோல் எந்த பெண்ணை பெருமாள் பிரேமையோடு கடாட்சிச்சாலும் அதில் ஸ்ரீ மகாலட்சுமியோட அம்சமும் இருக்கும் அப்படின்னு. இப்படி 12 வருஷ காலம் உடையவர் அங்கே எழுந்தருளி இருந்து இந்த பெருமாளை அவ்வளவு அனுபவிக்கிறார். நம்ம சம்பிரதாயத்தை காத்து கொடுத்த பெருமை திருநாராயணபுரத்துக்கு தான் உண்டு. பிரமேயம்னா பகவான், பிரமாணம்னா எம்பெருமானை நமக்கு காட்டித்தரும் கிரந்தங்கள், பிரமாதானா அந்த கிரந்தங்களை நமக்கு உபதேசிக்கும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள். நம் சம்பிரதாயத்தை நிலநாட்டி கொடுத்தவர் எம்பெருமானார். அவருக்கே ஒரு ஆபத்து வந்தபோது அவரை தங்கிட்ட வரவழைச்சு அவரை ரட்சித்து கொடுத்தது இந்த ஸ்தலம்தான். நமக்கு பிரமாணமாக இருக்கிறது சம்ஸ்கிருத வேதமும் திவ்ய பிரபந்தமும் தான். தத்தாத்திரேயர் இங்கே தான் வந்திருந்து 4 வேதங்களையும் பாராயணம் பண்ணி எல்லாருக்கும் சந்தை சொல்லி கொடுத்தார். திவ்ய பிரபந்தமும் ஒரு காலத்தில் மறைஞ்சு போய் இப்படி ஒரு கிரந்தம் இருக்கிறதே தெரியாமல் போயிடுது. அப்போது இந்த மேல்கோட்டையிலேருந்து வந்த அந்தணர்கள் தான் வீரநாராயணபுரத்துக்கு வந்து ஆறாவமுதே அப்படிங்கிற 10 பாசுரத்தை சேவிக்கிறத கேட்ட நாதமுனிகள், இந்த பாசுரங்கள் கேட்க இனிமையாக இருக்கே, இது என்னது அப்படின்னு கேட்டு 4000 திரும்பி நமக்கு கிடைக்க இங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் காரணம். திவ்ய பிரபந்தம் பிறந்த இடமான தமிழ்நாட்டிலேயே அது மறைஞ்சி போனப்போ இந்த ஸ்தலம்தான் அதையும் மறுபடியும் நமக்கு கிடைக்க செஞ்சுது. அதே மாதிரி ரொம்ப காலம் கழித்து சுவாமி ராமானுஜர் திருநாட்டுக்கு எழுந்தருளினதுக்கு அப்புறம் திருவரங்கம் நம்பெருமாளுக்கு முகலாயர்களால் ஒரு ஆபத்து வந்தப்போ அழகிய மணவாளனை நம்பெருமாளை பிள்ளலோகாச்சாரியார் வெளியே கொண்டு வந்து நிறைய இடங்களில் மாறி மாறி இருந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து எழுந்தருளி இருந்தார். பெருமாளுக்கே ஆபத்து வந்தபோதும் இந்த ஸ்தலம்தான் அதை காப்பாற்றினது. இப்படி பிரமேயம், பிரமாணம், பிரமாதா 3ஐயும் ரட்சித்தது இந்த ஸ்தலம். ஆழ்வார்கள் பாசுரத்தில் உபயோகப்படுத்தின ஈரச்சொற்கள் இன்றைக்கும் அங்கே சொல்லாடலாக இருக்குது. பழமை அப்படியே போற்றி பாராட்டுறா அங்கே இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பெரும்பாலும் தமிழில் தான் பேசுகிறா. சுவாமி ஸ்ரீரங்கத்தில் இருந்ததை விட இங்கே ரொம்ப பாதுகாப்பாக இருந்தார். ஸ்ரீரங்கத்தில் உள்ள வைஷ்ணவர்கள் இவர் பண்ணுற சீர்திருத்தத்தெல்லாம் பிடிக்காமல் 3 தடவை இவருக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்தா. ஆனால் இங்கே உள்ளவா அவரை ரொம்ப நன்னா பார்த்துண்டா. சுவாமியும் அவ்வளோ ஆசையோடு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கும் அர்ச்சாமூர்த்தியாக சுவாமி இருந்துட்டு அந்த பெருமாளை இவர் தான் ரட்சிக்கிறார். பெருமாள் தனியாக புறப்பாடு இருந்தால் சுவாமி கூட வரமாட்டார். ஆனால் எப்பெல்லாம் தாயாரோட பெருமாள் எழுந்தருள்றாரோ அப்போ சுவாமி ராமானுஜரும் கூட வருவாராம். ஏன்னா இவா 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உள்ள ஈடுபாட்டுனால ஏதாவது ஆபத்து வந்தால் அவளுக்கு தெரியாது. அதனால் அவளுக்கு திருமேனி காவலுக்காக கூட வருவாராம். 12 வருஷம் கழித்து கூரத்தாழ்வான் செய்தி அனுப்புகிறார். அந்த கிருமி கண்ட சோழன் மாண்டான், இப்போ ஸ்ரீரங்கத்தில் எந்த ஆபத்தும் இல்லை, நீ திரும்பி இங்கே வந்து உங்கள் கைங்கரியத்தை தொடரலாம் அப்படின்னு. அப்படி செய்தி சொன்னவருக்கு மாருதி சிறியாண்டான்னு பெயர் கொடுத்தாராம். ஏன்னா அனுமான் தான் கண்டேன் சீதையைன்னு ஸ்ரீராமர்கிட்டையும் மாண்டான் ராவணன்கிற செய்தியை பிராட்டிக்கிட்டேயும் வந்து சொன்னார். அதை மாதிரி இவரும் வந்து இந்த செய்தி சொன்னதுனால அவருக்கு அந்த பெயர். ஆனால் உடையவருக்கு செல்லப்புள்ளியை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லையாம். திருநாராயண பெருமாள் கிட்ட நியமனம் கேட்க பெருமாள் வாயே திறக்கலையாம். எப்படி இவரை போய் வான்னு சொல்லுவார். பெருமாளுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த யாருக்குமே இவரை அனுப்புறதுல இஷ்டம் இல்லை. ஆனால் திருவரங்கத்தில் இன்னும் நிறைய காரியம் இருக்குது, போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு சிற்பியை வச்சு தன் சிலையை வடிக்க சொல்கிறார். பிரதிஷ்டை பண்ணுறச்சே தன் சக்தி மொத்தத்தையும் அதில் செலுத்தினாராம். அவருக்கு பேசும் யதிராஜர்னே ஒரு திருநாமம் உண்டு இங்கே. இது அப்போவே தன் கூட இருந்தவாளுக்கு நிரூபித்து காண்பிச்சார். விக்கிரகத்தை உள்ளே வச்சு கதவை மூடிட்டு எல்லாரோடையும் உடையவரும் வெளியில் வந்து கேள்விலாம் கேட்க அந்த விக்கிரகம் மூலம் பதில் சொன்னாராம். சுவாமி ஆதிசேஷ அவதாரம் இல்லையா, ஆதிசேஷன் நித்தியசூரியாச்சே, நித்தியசூரிகளால் எத்தனை சரீரம் வேணால் எடுக்க முடியும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த திருமேனியை கொண்டாடுறா. அதனால தான் தமர் உகந்த அடியார்கள் உகந்த திருமேனின்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது தானான திருமேனி, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறது தான் உகந்த திருமேனி.
அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் இந்த 3 திருமேனியும் இந்த ஒரு விக்கிரகத்திலேயே இருக்குது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறான். எப்படி? அந்த விக்கிரகம் தத்ரூபமாக தன்னை போல் இருந்ததுனால சந்தோஷப்பட்டு ஆலிங்கனம் பண்ணாராம். அதனால் தான் உகந்த திருமேனின்னு சொல்லலாம். அடுத்து தானே தன் சக்தியை இந்த விக்கிரகத்தில் செலுத்தி அதன் மூலம் தன் அடியார்கள்கிட்ட பேசினதுனால தானான திருமேனின்னு சொல்லலாம். அடியார்கள் உகந்ததால் தமர் உகந்த திருமேனி. இப்படி மூலவர், உற்சவர், சுவாமி ராமானுஜர் எல்லா திருமேனிகளுக்கும் ஏற்றம் இருப்பது இங்கே மட்டும்தான். இப்படி இந்த பெருமாள் 3 ராமானுஜர்களாலையும் ஆராதிக்கப்பட்டவர். ராமன் ஆராதிச்சப்போ லக்ஷ்மணனும் ஆராதிச்சுப்பார் இல்லையா? முதல் ராம அனுஜன், அனுஜன்னா தம்பி. துவாபர யுகத்தில் பலராம அனுஜனான ஸ்ரீகிருஷ்ணன், கலியுகத்தில் எதி சார்வபௌமரான சுவாமி ராமானுஜர். இவருக்கு அதனாலேயே ராமப்பிரியன், ராமானுஜ பிரியன்னு ஒரு திருநாமம். சுவாமி ராமானுஜர் இங்கேருந்து கிளம்பும்போது என் செல்ல பிள்ளைய கிணத்தடி பிள்ளைய போல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கிணத்தடியில் விளையாடுற பிள்ளை மேலே தாயாருக்கு எப்போவுமே ஒரு கண்ணு இருக்கும் இல்லையா? அது மாதிரி எம்பெருமானார் திரும்ப திருவரங்கத்துக்கு வந்து கைங்கரியம் பண்ணாலும் அவர் மனசெல்லாம் திருநாராயணபுரத்தில் தான் இருந்தது. அவர் தன்னுடைய 120வது திருநக்ஷத்திரத்தில் திருநாட்டுக்கு வைகுண்டத்துக்கு எழுந்தருளும் போது தன் அடியார்களுக்கு 6 கட்டளைகளை இடுறார். எல்லாரும் ஸ்ரீபாஷ்யத்தை கற்றுண்டு அடுத்த வாளுக்கு உபதேசிக்கணும். அது முடியலன்னா நம்மாழ்வாரோட திருவாக்கான திவ்ய பிரபந்தத்தையும் வியாக்கியானங்களையும் கற்றுண்டு மற்ற வாளுக்கும் உபதேசிக்கணும். அதுவும் முடியலன்னா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்களில் கைங்கரியம் பண்ணணும். அதுவும் முடியலன்னா துவயத்தை அர்த்தத்தோட மனசில் எப்பவும் அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் முடியலன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோட அபிமானத்தில் ஒதுங்கி இருக்கணும். அதுவும் முடியலன்னா திருநாராயணபுரத்தில் ஒரு குடில் கட்டிண்டு அங்கே வாசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீபாஷ்யம் கற்றுக்கோங்கோன்னு ஆரம்பித்து திருநாராயணபுரத்தில் வந்து தங்குங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இதுவும் ஒன்றானா இங்கே வந்து தங்கி இருந்தால் தானே அது ஸ்ரீபாஷ்யம் கற்றுக்கிறத வரைக்கும் கொண்டு விடும் அப்படிங்கிறார். நம்ம போய் அங்கே தங்கினா அங்கே இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களோட பரிச்சயம் ஏற்படும். அவர் அபிமானத்துக்கு பாத்திரமாகலாம். அவர் துவயமே வடிவெடுத்து நிற்கிற திருநாராயண பெருமாளுக்கு துவயத்தை அனுசந்திக்கிறார். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார். கோயிலுக்கு போய் நம்மளும் கைங்கரியம் பண்ணுவோம். அவர் திவ்ய பிரபந்தம் சேவிக்கச்சதை பார்த்து இது என்னன்னு கேட்டு அதை அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும். வியாக்கியானங்களையும் கற்றுக்கணும். அதில் இது எல்லாமே பிரம்மசூத்திரத்திலேயே வியாசரால் சொல்லப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுப்பா. அப்போ ஸ்ரீபாஷ்யம் கற்றுக்கணுன்னு ஆசை வரும். அப்போ ஸ்ரீபாஷ்யத்தையும் கற்றுப்பா. அதனால தான் எம்பெருமானார் இப்படி சொல்லியிருக்கார். ஏற்கனவே 3வது விஷயத்தில் திவ்ய தேசத்தில் கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 6வது விஷயத்தில் குறிப்பாக திருநாராயணபுரத்தில் தங்கியிருந்து அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு ஏன் சொல்கிறார்? திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும்போது, திருநாட்டுக்கு எழும்போது திருவரங்கத்தில் தங்கி இருங்கோன்னு சொல்லலை, திருநாராயணபுரத்தில் குடி கட்டிண்டு இருங்கோ அப்படின்னு தான் சொல்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ ஈடுபாடு இந்த பெருமாள் மேலே இருந்திருக்கணும். 3 யுகத்துலேயும் அவருக்கு கிடைச்ச பெருமையை விட உடையவர் நெஞ்சத்தில் நிலைத்திருந்தது தான் அவருக்கு பெருமை. எல்லா திவ்ய தேசங்களும் எம்பெருமானார் திருவுள்ளத்தில் எழுந்தருளி இருக்குது அப்படின்னு திருவரங்கத்தை முதனார் இருப்பிடம் வைகுண்டமில் சொல்கிறார். ஆனால் இவர் திருநாட்டுக்கு ஏழும் தருவாயில் கூட திருநாராயணபுரத்தை தான் சொன்னதுனால அந்த ஒரே திவ்ய தேசம்தான் அவர் மனசில் இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். 108 திவ்ய தேசங்களும் ஒரு தட்டில், திருநாராயணபுரமும் இன்னொரு தட்டில் வைக்கலாம். இந்த கோயில் மூலவர் திருநாராயணன், தாயார் திருநாராயணி யதுகிரி நாச்சியார், உற்சவர் செல்வநாராயணன் சம்பத்குமாரன் செல்வப்பிள்ளை ராமப்பிரியன், தாயார் உற்சவர் செல்வநாயகி கல்யாணி. பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கைகளோட மேல் 2 கைகளில் சங்கு சக்கரம், கீழ்கையில் வலது கையில் அபயஹஸ்தம், இடது கையில் கடிஹஸ்தம் கதை அதோட சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலில் தான் உற்சவமூர்த்திக்குன்னு தனி சன்னதி இருக்குது. பிரம்மாண்டம், அழகு, சிற்பக்கலைக்கு பெயர் போன கோயில். நவரங்க மண்டபம், சுவாமி ராமானுஜர், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களும் இருக்கா. இங்கே உள்ள தூண்களில் மகாபாரதத்தை விளக்கும் சிற்பங்கள் இருக்குது. பிரகாரத்துலேயும் மண்டபங்களில் உள்ள சிற்பங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஹோய்சால மன்னர்களும் மைசூர் மகாராஜா, உடையார் இவாள்லாம் இந்த கோயிலுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா.
துவஜஸ்தம்பம் ஒரே கல்லால் 45 அடி உயரத்தில் கம்பீரமாக இருக்குது. ஹனுமானும் கருடனும் 2 பக்கத்தில் இருக்கா. யதிராஜ சம்பத்குமார வைபவம்னு உடையவரின் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் உற்சவமாக கொண்டாடுறா. தீர்த்தம் கல்யாணி தீர்த்தம். இந்த குளம் வராக அவதாரத்தும் போது உண்டானதான். மாசி மாதத்தில் கங்கை இந்த தீர்த்தத்துக்கு வருவதா ஐதீகம். அதனால் அப்போ இங்கே நிறைய பேர் வந்து நீராடுவா. தீர்த்த கரையில் பிந்து மாதவன், நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மர், மாருதி சன்னதிகள் இருக்குது. இந்த புஷ்கரணிக்கு உள்ள 5 புஷ்கரணிகள் இருக்கான். ஸ்தல விருட்சம் இலந்தை மரம். பத்ரிகாஷ்டம் போலவே இலந்த மரம் நாராயண பெருமாள் இங்கே எழுந்தருள் இருக்கிறதுனால இங்கே வந்து இவரை தரிசித்தா பத்ரிகாஷ்டிரமம் போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறான். சுவாமி ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கம், ஸ்ரீபெரும்புதூர், திருக்கோட்டியூரில் இருக்க மாதிரி திருநாராயணபுரத்துலேயும் முக்கியத்துவம் உண்டாம். இந்த மேல்கோட்டையை சுற்றி 50 தீர்த்தங்கள் இருக்கான். அதில் 8 தீர்த்தங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. தத்தாத்திரேயர் புஷ்கரணி, ஸ்ரீராம தனுஷ்கோடி தீர்த்தம், பாண்டவர்களோட யாதவ தீர்த்தம், பராசர மகரிஷியோட பராசர தீர்த்தம், சனத்குமாரரோட பத்ம தீர்த்தம், மைத்ரேய முனிவரோட மைத்ரேய தீர்த்தம், ஸ்ரீமன் நாராயணன் நாராயண தீர்த்தம். கல்யாணி தீர்த்தம் இது வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தப்போ அவர் வியர்வையிலேருந்து உண்டானதாக சொல்லப்படுறது. கல்யாண தீர்த்தத்தில் நீராடுபவர்களோட பாவங்களெல்லாம் போக்குறதான். கல்யாணி நாச்சியார்னு தாயாருக்கு திருநாமம் இருக்கிறது இந்த புஷ்கரணிக்கு ஏற்றம். சனத்குமாரர் இங்கே வந்து இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணப்போ நிறைய ரிஷிகள்லாம் இங்கே வந்து இந்த புஷ்கரணியில் தீர்த்தமாடினப்போ கல்யாணி மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னதுனால கல்யாணி புஷ்கரணியாம். இந்த கல்யாணி தீர்த்தத்தில் 3 நாட்கள் நீராடி ஸ்ரீ நிருசிம்மரையும் திரு நாராயண பெருமாளையும் தினமும் சேவிச்சா 12 அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்குமா. வேத புஷ்கரணியில் நீராடிட்டு தான் வெள்ளை வேஷ்டியிலேருந்து காஷாயத்துக்கு மாறுறார் உடையவர். இங்கே அக்கா தங்கை குளம்னு ரெட்டை குளம் ஒன்று இருக்குது. 2 சகோதரிகளில் ஒருத்தி இந்த குளத்தை கட்டணும்னு சொன்னப்போ இன்னொருத்தி தயக்கத்தோடு ஒத்துண்டாலாம். அதனால் அக்கா கட்டின குளம் இனிப்பாகவும் தங்க கட்டின குளம் உப்பாகவும் இருக்குமா. பெருசாக இருக்கிற அக்கா குளத்துலேருந்து சமைக்க தீர்த்தம் எடுக்கிறா, இன்னொரு குளம் நீராட பயன்படுத்துகிறா. இது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மண்டபத்தில் தத்தாத்திரேயர் திருவடி இருக்குது. இந்த ஊரை சுற்றி 8 திக்குலேயும் 8 அனுமார் கோயில் இருக்குது. அவர் தான் இங்கே காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறான். கோயில் முகப்பிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ராயகோபுரத்தோட 4 தூண்களும் முடிக்கப்படாமல் அப்படியே இருக்குது. இதுக்கு பின்னாடி கர்ண பரம்பரையாக ஒரு கதை சொல்லப்படுறது. இந்த தூண்களை கட்ட முன் வந்த சிற்பியை பொழுது விடியறதுக்குள்ளே ஒரு ராத்திரிக்குள்ளே 4 தூண்களையும் கோபுரத்தையும் கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு இன்னொரு சிற்பி சவால் விடுறான். அந்த சிற்பியும் தான் ஆட்களோட கட்டிட்டு இருக்கிறச்சே அவன்கிட்ட சவால் விட்ட சிற்பி எங்கே இவன் இதை முடித்து வெற்றி அடைஞ்சிடுவானோன்னு 5 மணிக்கு அடிக்க வேண்டிய கோயில் மணியை ராத்திரி 12 மணிக்கே அடிக்கிறான். அந்த சிற்பியும் தான் தோத்துட்டோம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டு போயிடுறான். இன்னி வரைக்கும் அந்த தூண்கள் முடிக்கப்படாமல் அப்படியே இருக்குது. இந்திய அரசாங்கம் இந்த கோயிலை புதுப்பிச்சு சரித்திர முக்கியம் வாய்ந்த சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. புராணங்களில் இந்த ஸ்தலம் பத்மகூடா, புஷ்கரா, வைகுண்ட வர்த்தன க்ஷேத்திரம், வைகுண்டம் அடையணும்னு ஆசையை உண்டாக்குமா. இந்த ஸ்தலம் அனந்தமாயா, யாதவகிரி, நாராயணாத்ரி, வேதாத்ரி, வித்யாமண்டல், தக்ஷிணபத்ரி அப்படின்னு அழைக்கப்படுறது. இப்போ கலியுகத்தில் யத்திராஜரான சுவாமி ராமானுஜர் வழிபட்டதால் யதிசைலம், யதுகிரி அப்படின்னு வழங்கப்படுறது. அந்த காலத்தில் அரசர்கள் இந்த மலைக்கு மேலே கோட்டை கட்டினதுனால ஆட்சி பண்ணதுனால மேல்கோட்டைன்னு சொல்கிறான். சம்ஸ்கிருதத்தை வளர்த்த இடம், நிறைய பண்டிதர்கள் வசித்த இடம். வைகாசியில் நரசிம்ம ஜெயந்தி, பங்குனியில் பிரம்மோற்சவம், இதில் 4ஆம் நாள் வைரமுடி சேவை, சித்திரையில் ராமானுஜர் ஜெயந்தி, குழந்தை பேர் வேண்டி வரவாளுக்கு ஐப்பசி மாத சுக்லபட்ச தசமி அன்னைக்கு அஷ்டதீர்த்த உற்சவம் நடத்துகிறா. உற்சவமூர்த்தியான செல்வப்பிள்ளைய ராமானுஜர் தில்லி முகலாய மன்னன்ட்டேருந்து மீட்டுன்னு வந்தப்போ கள்ளர் கூட்டம் இடமறிக்க அங்கே இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கள்வர்களோட போராடி பெருமாளையும் ராமானுஜரையும் காக்கிறா. அதனால் உடையவரோட உத்தரவுப்படி தேர் திருவிழாவுக்கு அடுத்த நாள்லேருந்து 3 நாட்கள் திருக்குலத்தார் உற்சவம்னு கொண்டாடுறா. இப்போ முக்கியமான நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். வைரமுடி சேவையை பற்றி பார்க்க போகிறோம்.
பிரகலாதனோட மகனான விரோச்சனன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமனோட க்ஷீராப்திநாதனோட கிரீடத்தை அபகரிச்சின்னு போயிடுறான். பகவான் கருடாழ்வார்க்கு ஆணை இடுறார். அதை மீட்டு கொண்டு வந்து பூலோகத்தில் எந்த பெருமாளுக்கு அது ஏற்றதாக இருக்கோ அங்கே அந்த பெருமாளுக்கு அந்த திருமுடியை சூட்ட சொல்கிறார். அவரும் கீழே பாதாள லோகத்துக்கு போய் அந்த விரோச்சனனோட சண்டை போட்டு அந்த வைர கிரீடத்தை மீட்டுன்னு வரார். கருடாழ்வாரும் பூலோகத்தில் இருக்கிற எல்லா பெருமாளுக்கும் அந்த திருமுடியை சூட்டி பார்க்குறார். ஒருத்தருக்குமே பொருந்தலை. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணனை பார்க்குறார் துவாரகைக்கு வரும்போது. அவர் தான் எப்போவும் மயிலிறக தானே சூடின்னு இருக்கார். அவருக்கு இந்த இதை வைரமுடியை பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போட்டு பார்த்தா அவருக்குமே அது சரிப்பட்டு வரலையாம். அப்போது ஸ்ரீ கிருஷ்ணனோட கட்டளைப்படி திருநாராயணபுரத்தில் இருக்கிற உற்சவ மூர்த்தியான ராமப்பிரியனுக்கு அணிவிச்சப்போ கச்சிதமாக பொருந்தித்தான். கருடனுக்கு வைனதேயன்னு ஒரு பேர் உண்டு. அவரால் சாத்தப்பட்ட கிரீடங்கிறதுனால வைனமுடி அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்னாடி நாளில் வைரமுடின்னு ஆயிடுதான். மைசூர் அரண்மனை கருவூலத்தில் பாதுகாப்பாக வச்சுருந்து வைரமுடி சாத்துற அன்னைக்கு அதை பலத்த காவலோடு கொண்டு வந்து கண்ணை கட்டின்ட்டு தான் அதை ராமப்பிரியனுக்கு சாத்துவாளாம். பகலில் ஒளிரும் தன்மை பார்க்க முடியாதுன்னு இரவில் தான் உற்சவம் நடத்துகிறா. உடையவர் சன்னதிக்கு உற்சவ மூர்த்தியும் உபயநாச்சியாரும் எழுந்தருள வைரமுடி சாத்தி கருட வாகனத்தில் 4 மாட வீதிகளிலும் எழுந்தருள்றார் பெருமாள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டர் குறித்த நாள் பங்குனி பூசம். கைகேயோட சூழ்ச்சியால் அது அன்னைக்கு நடக்கலை. லக்ஷ்மணனின் மறு அவதாரமான சுவாமி ராமானுஜர் அதே பங்குனி பூசம் அன்னைக்கு ஸ்ரீராமப்பிரியனுக்கு இந்த வைரமுடி உற்சவத்தை நடத்தினது ஒரு ஆச்சரியம். அர்ச்சகர்கள் கண்ணை கட்டின்னு தான் பெருமாளுக்கு இந்த வைரமுடியை சாத்திட்டு பெருமாள் மேலே ஒரு துணியை போட்டு மூடிடுவாள். கருடனை ஏழை பண்ணின்னு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த துணியை எடுத்து கருடன் தான் முதல்ல சேவிப்பார். முதல்ல தங்க கருடன் கோயிலை சுற்றி வருவார். அடுத்து வைரமுடி பல்லாக்கில் எடுத்துட்டு வருவார். அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு சாத்திட்டு கருட சேவையில் பெருமாள் காட்சி கொடுக்குறார். 9லேருந்து 12 மணி வரைக்கும் 4 மாட வீதியிலையும் வலம் வந்துட்டு கோயிலுக்கு எதிர இருக்கிற மண்டபத்துக்கு எழுந்தருளி வைரமுடியை களைஞ்சு பெட்டியில் வச்சு முத்திரை வச்சுட்டு ராஜ உடையார் சமர்ப்பித்த ராஜமுடியை அணிவிக்கிறான். இந்த அலங்காரத்தில் ராமப்பிரியனை பார்க்க கண் கோடி வேணும். இன்றைக்கும் இந்த கோயிலில் உடையவர் நியமனப்படியே நித்தியோத்சவம், வார மாதாந்திர வருடாந்திர உற்சவங்கள் நடைபெறுறது. அரையர் சேவை திருவரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி, திருநாராயணபுரம் அப்படின்னு இந்த 4 க்ஷேத்திரங்களில் தான் இன்றைக்கும் நடக்கிறது. சுமார் 4 லட்சம் பேர் இந்த வைரமுடி சேவையை சேவிக்கிறதுக்கு வருவா. இந்த கூட்டத்தில் அவ்வளோ தூரம் போய் சேவிக்க முடியாதவா மயிலை மாதவ பெருமாள் கோயில், பாரிமுனை வரதராஜ பெருமாள் கோயில், அயனாவரம் செல்லப்பிள்ளை ராயர் கோயில், பள்ளிக்கரணை முத்து திருநாராயண கோயில் இங்கெல்லாம் வைரமுடி சேவை நடத்துகிறா. அங்கே போய் தரிசிக்கலாம். இப்பேற்பட்ட பெருமைகளை உடைய பெருமாளையும் சேவித்து வைரமுடியையும் தரிசனம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ யதுகிரி நாச்சியார் சமேத திருநாராயண பெருமாள் திருவடிகளே சரணம். உடையவர் திருவடிகளே சரணம். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.